ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 21 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிறதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த காணொளி வாயிலாக தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக நாம் ஜெபத்தினுடைய ஆழங்களுக்கு செல்வது எப்படி, ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தினுடைய மேன்மை என்ன, ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்ன, ஒரு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஜெபத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை இயேசுவானவரை தவிர இந்த பூமியில் வேறு ஒருவராலும் நமக்கு சிறந்த முறையில் நமக்கு அதை போதிக்க முடியாது. ஏன்னா இயேசுவானவர் ஒரு சிறந்த ஜெப வீரர். He is a successful prayer warrior. ஒரு ஜெப வீராங்கனையாக அவர் திகழ்ந்தார். அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார், 40 நாள் வனாந்திரத்தில் அவர் ஜெபித்தார். இப்படி பல முறை பல விதங்களில் அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த 21 நாட்கள் நாம் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுவும் இயேசுவானவர் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறாரோ அதை நாம் மையப்படுத்தி அதை நாம் அந்த ஜெபத்தை நாம் ஒரு விசை தியானித்து அதில் இருக்கிற ஆழங்களை நாம் பார்க்க நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த 21 நாட்களில் இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன டீச் பண்ண விரும்புகிறார், வாட் இஸ் த கண்டென்ட், அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன, அதில் இருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்ம ஆழமாக நாம் வருகிற நாட்களில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து இதை தொடர்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டு பயனடையுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.